ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஓரியன்ட் எலக்ட்ரிக்லேருந்து ஒரு சீலிங் ஃபேனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேன்லாம் பயப்படுவோம். ஏன்னா ஆயில் எதனா தப்பாக வந்துடுமோ, இல்லை ரிட்டர்ன் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் யோசிப்போம். ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் சூப்பரான பேக்கிங்கில் நீட்டாக நமக்கு இந்த ஓரியன்ட் எலக்ட்ரிக்லேருந்து சீலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். அண்டர் ஒரு 1500 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணுன்னா பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கிங்க. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கிங் இப்படி தான் இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு நமக்கு ஃபுல்லாக தெர்மாகோல்டு வச்சு நடுவில் நம்மளோட ஃபேனோட ஹெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை எடுத்து வச்சுருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நானே சட்டுன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேனோட விங்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் எதுவுமே கிடையாது இந்த பாக்ஸில். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஹெட் பாக்ஸில் என்ன போட்டிருக்கோன்னா 1 ஸ்டார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓரியன்ட் எலக்ட்ரிக்கில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 பிராண்டுமே இருக்குது. நான் ஓரியன்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 months ஆகுது நான் இதை வீடியோ அன்பாக்சிங் பண்ணி. ஸோ இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு இதில் தான் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா செட்டுமே வந்துடும். ஸோ கிட்ட கம்ப்ளீட்டாக வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கான ராடு, அப்புறம் ஸ்க்ரூ, போல்ட் எல்லாமே வந்துடும். ஹெட்டுமே நமக்கு சூப்பராக ப்ராப்பராக பேக் பண்ணி வந்துருந்துச்சு. ஒரு ஸ்க்ராச்சஸும் ஆகாத மாதிரி. என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் அண்டு கோல்டு காம்பினேஷனில் வந்த கலரு. ஸோ இதில் ஒரு 4 லைன்ஸ் இருக்குதா கோல்டு கலரில். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்தது தான் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான லுக்கு தரும். இது இல்லாமல் ப்ளூ கலர் வேரியண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வேணாலும் செக் பண்ணி வாங்கிக்கிங்க. ஸோ விங்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அட்டப்பட்டியில் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். நல்லா பக்காவான பேக்கிங்காக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று உரசாத மாதிரி பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையுமே கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டுருந்துச்சு. ஸோ அதை பிரிச்சதுக்கப்புறம் நம்ம விங்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஃபேனோட ஹெட்டு கலருக்கு விங்ஸும் இருக்குது. நல்ல ஒரு கோட்டிங் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்குமே. ஸோ அந்தளவுக்கு ரெஸ்ட் வர வாய்ப்பு இல்லை. பட்டு டஸ்ட் படியும் தான் நார்மலாக விங்ஸை பொறுத்த வரைக்கும். அதை அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் ஹெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக நம்ம சைடில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி ஃபேனை மவுண்ட் பண்ணணுன்றது. ஸோ நான் ஃபேனை எப்படி மவுண்ட் பண்ணோம் அப்படின்ற பற்றிலாம் நான் சொல்ல. ஸோ இதில் இந்த அட்டை ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அதையுமே சேர்த்து நம்ம முடிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணலன்ற பட்சத்துலையோ, இல்லைனா பார்த்திங்கன்னா போக போக நெட்டு போல்ட்டு லூஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா ஃபேனில் ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஒரு அட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சேர்த்து வச்சே நம்ம டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபேன் ரொட்டேட் பண்ணுறப்ப எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்பீடு வைக்கிறப்பையுமே நல்ல ஒரு ஸ்பீடுமே நமக்கு கிடைக்கிது. அண்ட் தென் பவர் எஃபிஷியன்சி அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. இதில் ஸ்டார் ஸ்க்ரூஸ் தான் கொடுத்துருக்காங்க. போல்டு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டார் திருப்பி எதுவும் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 போல்ட் இருக்கும். ஸோ அந்த 6த்துக்கும் விங்ஸில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்காதீங்க. மொத்தமாக எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மொத்தமாக நான் 3 விங்ஸையுமே அட்டாச் பண்ணிட்டேன். அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா நான் போல்ட் எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. லாங் ஹேண்டில் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். நல்ல டைட்டுமே நம்மளால் வைக்க முடியும். நல்லா டைட் பண்ணிங்க. எந்தளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃபேன் ஸ்டேபிளாக ரன் ஆகும். தென் இங்கே ஸ்கேனர் இருக்கும். அதை வச்சு நம்ம வாரண்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கண்டென்சருமே நல்ல ஒரு பிராண்டடான கண்டென்சர் தான். இவங்களோட தான் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ அவங்களோட ஓன் பிராண்டு தான் ஓரியன்ட்டோட தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒயரிங் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. குவாலிட்டியுமே நல்லாவே இருக்குது. ஒயரிங் குவாலிட்டியெல்லாம் ஈஸியாக நம்ம 2 தான் எடுத்துக்கணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் எடுத்து கிளாக் வைஸு ரொட்டேஷனுக்கு செட் பண்ணிட்டா போதும். ஃபேன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்ததில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.